Dear Group 2A mains aspirants, நம்ம டெய்லி குரூப் 2A மெயின்ஸ் லெவலில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் டஃப்பான கொஸ்டின்ஸ் பாலிட்டியில் பார்த்துருக்கோம், ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம், லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துருக்கோம். ஹிஸ்ட்ரியில் இன்னைக்கு பார்ட் 2. இன்னைக்கு மெயினாக வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் வெறும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு சில ஈஸி வே, கொஷினே தெரியலனாலும் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த 50 கொஷினை பாருங்கள். படிச்சதெல்லாம் ரீகால் ஆகலாம். இல்ல புதுசா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த மேகசின் தேசபக்தன். தேசபக்தன் அப்படிங்கிற இதுல யார் நடத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The magazine தேசபக்தன் வாஸ் ஃபவுண்டட் பை வ.உ. சிதம்பரம் பிள்ளை டு ப்ரொமோட் ஸ்வதேசி ஐடியல்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. இதுல வ.உ.சி கிடையாது, திருவிக தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா இவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே எலிமினேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கிளியரிங் வந்து 50-50, அதாவது 50% கரெக்டாக நீங்கள் எழுதுறதுக்கான சான்சஸ். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தேசபக்தன் வாஸ் யூஸ்ட் அஸ் அ பிளாட்ஃபார்ம் டு இன்ஸ்பயர் நேஷனலிசம், கிரிட்டிசைஸ் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் அட்வொகேட் ஃபார் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். இது கரெக்ட். தேசபக்தன் தேசியவாதத்தை ஊக்குவிக்கவும், பிரிட்டிஷ் ஆட்சியை விமர்சிக்கவும் மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்கு வாதிடவும் ஒரு தளமாக பயன்பட்டது. கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரிட்டிஷ் ஆட்சியை வெளிப்படையாக விமர்சித்து இந்திய தேசியவாதத்தை ஆதரித்த தேசபக்தனின் புரட்சிகர உள்ளடக்கம் காரணமாகவே நிறுவனர் நாடு கடத்தப்பட்டார். இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் வந்து 2ம் 3யும் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டில் இருக்கிற லோடு வந்து பாதியாக குறைஞ்சிரும். ஈஸியாக நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப உங்களை குழப்பிக்க தேவையில்லை. எப்போவுமே நியூஸ் பேப்பர் அண்ட் ஃபவுண்டர் இல்லை எடிட்டர் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இதில் பாருங்க, ஸ்வதேசமித்ரன், இந்தியா, சூரியோதயம், விகடன், தேசபக்தன், தமிழ் நீதி. எனக்கு ஒரு சிலது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் விகடன் அப்படின்னா எஸ்.எஸ். வாசன், தேசபக்தன் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் திருவிகா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்னோ ரெண்டோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. பண்ணீங்கன்னாலே வந்து மொத்த மேட்ச் ஃபாலோயிங்குமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆன்சர்ஸ் பாருங்க. ஸ்வதேசமித்ரன் வந்து சுப்பிரமணிய ஐயர், இதுவும் ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர். இந்தியா சுப்பிரமணிய பாரதி, சூரியோதயம் நீலகண்ட பிரம்மச்சாரி, விகடன் எஸ்.எஸ். வாசன், தேசபக்தன் திருவிகா, தமிழ் நீதி நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது புக்ஸ், ஆத்தர்ஸ் வந்து தெரிஞ்சா, நியூஸ் பேப்பர் இல்லை மேகசின் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல போடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி நடத்திய பத்திரிகையான இந்தியாவுக்கு எந்த குறிப்பிடத்தக்க இந்திய தலைவர்கள் பங்களித்தனர்? ஃபர்ஸ்ட் பாருங்க. செய்தித்தாள் வ.உ.வின் எழுத்துக்களை கொண்டிருந்தது. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய பாரதி ஆகிய இருவருமே சுதந்திர போராட்டத்தின் முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. இந்தியா முதன்மையாக பிரிட்டிஷ் அதிகாரிகளால் எழுதப்பட்டது மற்றும் இந்திய தேசியவாதிகளில் பங்களிப்புகளை சேர்க்கவில்லை. இது தப்பு. ஏன்னா மேல இருக்கிற சென்டென்ஸே வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, வ.உ.சி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றது. அடுத்து பாருங்க. செய்தித்தாள் வெளிநாட்டு எழுத்தாளர்களின் கட்டுரைகளை மட்டுமே, இதுவும் தப்பு. மற்ற தலைவர்களின் பங்களிப்பு இல்லாமல் நீலகண்ட பிரம்மச்சாரியால் மட்டுமே இந்தியா நடத்தப்பட்டது, இதுவும் தப்பு. ஸோ ஒன்லி கரெக்ட். ஏ மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சோடனே நம்ம அடுத்து போயிருக்கலாம். இருந்தாலும் 4தையும் ஒரு சின்ன ரீடிங்காவது நீங்க பண்ணணும். அடுத்து பாருங்க. பெர்லின் கமிட்டி மற்றும் ப்ரோ இந்தியா செய்தித்தாள்களுடன் தொடர்புடைய எந்த இந்திய புரட்சியாளர் 1914ஆம் ஆண்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மீது ஜெர்மானிய கப்பல் எஸ்.எம்.எஸ். எம்டனை பயன்படுத்தி குண்டுவீச்சை ஒருங்கிணைந்ததில் முக்கிய பங்கு வகித்தார்? இது ப்ரிலிம்ஸ்ல நிறைய கேட்டதில்லை, பட் இருந்தாலும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செண்பகராமன். செண்பகராமன் வச்சு வேற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஹோம் ரூல் அப்படின்னா பாருங்க. தி மூவ்மெண்ட் கெயின்ட் மொமெண்டம் இன் தமிழ்நாடு பிரைமரிலி அண்டர் ஆனி பெசன்ட், ஜி. சுப்பிரமணிய ஐயர், வ.உ.சின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டான ஆன்சர் இது. அடுத்து பாருங்க. ஹோம் ரூல் லீக் வேர் எஸ்டாப்ளிஷ் இன் வேரியஸ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வேர் லோக்கல் லீடர்ஸ் மொபிலைஸ் மாசஸ் டு டிமாண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. இதுவும் கரெக்ட். இட் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் ப்ரிப்பேரிங் த கிரவுண்ட்ஸ் ஃபார் த லேட்டர் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இதுக்கு வந்து
ஒரு ஸ்டேஜ செட் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. இதுவும் கரெக்ட். ஸோ ஆல் த அபோவ் வந்து கரெக்ட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷனரீஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட்? எதெல்லாம் கரெக்ட்லி மேட்ச்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பத்ருதீன் தியாப்ஜி, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் குடுத்திருக்காங்க. இது கரெக்ட். மகாதேவ் கோவிந்த் ரானடே, மெட்ராஸ் மகாஜன சபா குடுத்திருக்காங்க. மெட்ராஸ் மகாஜன சபாவ பத்தி நெறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தோம். திருப்பி போய் எடுத்து பாருங்க. இது தப்பு. சுரேந்திரநாத் பானர்ஜி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் குடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. எம். வீர ராகவாச்சாரி பூனா சர்வஜனிக் சபா. இது எல்லாமே தப்பு. கரெக்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மகாஜன சபா அனந்தாச்சார்லு, ரங்கையா நாயுடு படிச்சிருப்போம். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் தாதாபாய் நவ்ரோஜி. பூனா சர்வஜனிக் சபா வந்து எம்.ஜி. ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே. இதுதான் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 1 வந்து புது பேட்ச் குரூப் 1, குரூப் 2க்கு வந்து ஸ்டார்ட் பண்றோம். ரொம்ப கிளியரா நீங்க ஈஸியா குரூப் 1, குரூப் 2 கிளியர் பண்ணலாம். நீங்க பிகினரா இருக்கலாம். இல்ல ஏற்கனவே படிச்சு ஒரு சில மார்க்ல வந்து மிஸ் பண்றவங்களா இருக்கலாம். இல்ல ஆர்கனைசர் டெக்ஸ்ட் புக்க படிக்காதவங்களா இருக்கலாம். மோர் அண்ட் மோர் டீச்சிங்கோட சேர்த்து நீங்க என்ன பண்ணலாங்கிற உங்களோட ஸ்கில் செட்டையும் வளர்த்து உங்கள ஈஸியா கிளியர் பண்ண வைப்போம். மெயின்ஸ் கோச்சிங் நெறைய இடங்கள்ல வந்து பிரிலிம்ஸோட ஸ்டாப் பண்ணிருவாங்க. மெயின்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. மெயின்ஸ் கோச்சிங்கோட உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2 கிளியர் பண்ண நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். மறந்துடாதீங்க. மார்ச் 1 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கீழ இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணலாம். ஏதாவது டவுட்னா நீங்க அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்ல வந்து ஒன் ஆன் ஒன் மென்டரிங் ஏதாவது வேணும்னாலும் நீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின். ரீஅரேஞ்ச் தி ஃபாலோயிங் மேஜர் சோசியல் ரிஃபார்ம்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். பின்வரும் முக்கிய சமூக சீர்திருத்தங்களை காலவரிசைப்படி மறுசீரமைக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் கல்கத்தாவில் பெண்களுக்கான பள்ளி ஒன்று அமைக்கப்பட்டது. அடுத்து இந்து விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சதி ஒழிப்பு. எப்பவுமே ராஜாராம் மோகன் ராய இந்த மாதிரி சோசியல் ரிஃபார்ம் அப்படின்னு வந்தாலே அவரை முதன்மையா வைங்க. ஓகே. இத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கனாலே நெறைய கொஸ்டின் வந்து ஈஸியா கிராக் பண்ணலாம். உங்களுக்கு இதுல இயர் எல்லாம் குடுத்திருக்கு பாருங்க. இயர் எல்லாம் பார்த்தாலே நீங்களே வரிசைப்படுத்திடலாம். அபாலிஷன் ஆஃப் சதி 1829. அப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1849. பாசிங் ஆஃப் ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து 1856. இத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 312 தான் ஆப்ஷன். அடுத்து பாருங்க. ஆத்மீய சபா, தத்துவபோதினி சபா, அபினவ் பாரத், ஆரிய சமாஜ். தேவேந்திரநாத் தாகூர், ராஜாராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த் சரஸ்வதி, வி. சவர்கர்னு குடுத்திருக்காங்க. ஆத்மீய சபா அதே மாதிரி பிரம்ம சமாஜ் எல்லாம் வந்து ராஜாராம் மோகன் ராய். தத்துவபோதினி சபா தேவேந்திரநாத் தாகூர். அபினவ் பாரத் வந்து சவார்கர். ஆரிய சமாஜ் வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதி. பிஏடிசி பி தான் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் சிம்பிள் பட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதுதான் which of the following institutions was not established by பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, டிப்ரஸ்ட் கிளாஸஸ் மிஷன், சோஷியல் சர்வீஸ் லீக், இந்தியன் விமன் அசோசியேஷன். இதுல எது நாட் எஸ்டாப்ளிஷ்? நீங்க இந்த நாட் இன்கரெக்ட் அதுலலாம் கொஞ்சம் கிளியரா இருக்கணும். கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வந்து பாலகங்காதர் திலக்கும், அகர்கர் அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மிச்ச டிப்ரஸ்ட் கிளாஸ் மிஷனா இருக்கட்டும் அண்ட் சோஷியல் சர்வீஸ் லீகா இருக்கட்டும், இது எல்லாமே பிரார்த்தனா சமாஜால உருவாக்கப்பட்டது தான். பிரார்த்தனா சமாஜ் உடைய ஃபவுண்டர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. எந்த இயர் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஹிந்து ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்ட் பாருங்க. போன இதுலயே கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின்ல. த ஆக்ட் வாஸ் பாஸ் இன் த இயர் 1856. இச்சட்டம் 1856ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விதியின் கீழ் இந்தியாவின் அனைத்து அதிகார வரம்புகளிலும் உள்ள இந்து விதவைகளின் மறுமணத்தை இந்த சட்டம் சட்டப்பூர்வமாக்கியது. லார்ட் கேனிங் காலத்தில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. சட்டம் நிறைவேற்றப்பட்டது மற்றும் முதல் கேனிங் பிரபுவால் சட்டப்பூர்வமயமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. எப்பவுமே கரெக்டா இன்கரெக்டா அப்படிங்கிறத போடுங்க. இன்கரெக்ட் அப்படிங்கும்போது த ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1856 கரெக்ட். செகண்ட் வந்து இஐசி அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருக்கிற எல்லா ஜூரிஸ்டிக்ஷன்லயுமே வந்துருச்சு. மூணாவது பாத்தீங்கன்னா லார்ட் கேனிங் வந்து அப்ரூவ் பண்ணுவாரு. பட் வந்து இதை கொண்டு வந்தது வந்து லார்ட் டல்ஹௌசி. ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட். இது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அப்போ சி தான் ஆப்ஷன். 11th கொஸ்டின் பாருங்க. The Treaty of Mangalore was signed in March 1784. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. The death of Hyder due to cancer lead to closure of Second Anglo-Mysore War and thereby signing the
சைனிங் ஆஃப் த ட்ரீட்டின்னு சொல்றாங்க. செகண்ட் வார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் மைசூர் சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்போ வந்து திப்பு சுல்தான் தான் வந்து அதுல அந்த வார்ல கலந்திருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 11க்கு வந்து சி தான் ஆப்ஷன். ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். 12த் பாருங்க. Anantharaman Pillai was appointed as Chief Subashi commercial agent by Governor Dupleix in 1746. Anantharaman Pillai's diary is written in French ன்னு கொடுத்திருக்காங்க. அது பிரெஞ்சு கிடையாது. அதே மாதிரி அனந்த ரங்கன் இது. அனந்த ராமன் கிடையாது. ஓகே, அனந்த ரங்கன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். 12க்கு வந்து இவங்க இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2. 13வது கொஸ்டின் பாருங்க. கொலாப்ஸ் ஆஃப் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பாரத் மாதா அசோசியேஷன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நீலகண்ட பிரம்மச்சாரி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோவர்ஸ். அதாவது அவர் தான் வந்து ஃபவுண்டர். ஸோ இதை அப்படியே எடுத்துக்கிற முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த அசோசியேஷன் ஆர்கெஸ்ட்ரேட்டட் வேரியஸ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் த அசாசினேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ். பிரிட்டிஷ் ஆஃபீஸர்கள்லாம் கொலை முயற்சியும் ஈடுபட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. இதுவும் கரெக்ட். நீலகண்ட பிரம்மச்சாரி அசாசினேட்டட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ராபர்ட் ஆஷன் இருக்கு. இது வாஞ்சிநாதன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவும் தப்பு. ஸோ 2 and 4 வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் பாளையம்ஸ் இன் தமிழ்நாடு? ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்பாளையம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி, இது எல்லாமே பாளையம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1792 பிட்வீன் ஆர்காட் நவாப் அண்ட் பிரிட்டிஷ் வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ பிரைமரி ரீசன் ஃபார் பாளையக்காரர் ரிபலியன். கரெக்ட். ஏன்னா நவாப் கிட்ட வந்து வரி வசூலிக்கிற உரிமை வந்து பிரிட்டிஷ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷருக்கும் வந்து சண்டே நடக்குது. அடுத்து பாருங்க. ரீசன் இட் எனேபிள் த கம்பெனி டு இன்டர்ஃபியர் டைரக்ட்லி இன் த அஃபேர்ஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் ரிகார்டிங் டாக்ஸ் கலெக்ஷன். இதுவும் கரெக்ட். ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். 16th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ரிலேட்டட் டு அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. போர்ச்சுகீஸ் தான் வந்து அதே மாதிரி லாஸ்ட் இந்தியா விட்டு போயிருப்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அவங்க ஒரே ஒரு ஷிப்பை வச்சு சண்டை போடும்போது இந்தியன் ஆர்மி போய் கோவா வந்து கேப்சர் பண்ணிருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் தான் பிரெஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போனது யாருங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. 17th கொஸ்டின். சக்கரவர்த்தினி என்ற தமிழ் இதழ் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான விருப்பங்களை கண்டறியவும். சக்கரவர்த்தினி இதழில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட வந்தே மாதரம் வெளியானது. சக்கரவர்த்தினி இதழ் ஜி சுப்பிரமணிய ஐயரால் தொகுக்கப்பட்ட பெண்கள் இதழாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17th வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். பட் செகண்ட் ஆப்ஷன் வந்து தவறான ஆன்சர். அடுத்து பாருங்க. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ரியல் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. அல்ஃபான்சோ டி ஆல்புகர்க். 19th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் ட்ரூ அபவுட் த ரெவல்யூஷன் இஸ் நீலகண்ட பிரம்மச்சாரி? நீலகண்ட பிரம்மச்சாரி பத்தி கேட்கிறாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி ஸ்டார்டட் த தமிழ் வீக்லி இந்தியா. நீலகண்ட பிரம்மச்சாரி led the coral mill strike in February 1908. நீலகண்ட பிரம்மச்சாரி adopted a spiritual path, took the name Sri Sadguru Omkarananda Swami after his release from the prison கொடுத்திருக்காங்க. 19க்கு வந்து சி ஆப்ஷன் கரெக்ட் வந்து சி மட்டும்தான். ஏன்னா கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து வஉசி வந்து கொண்டு போயிருப்பார், முன்னெடுத்து கொண்டு போயிருப்பார். இந்தியா வந்து சுப்பிரமணிய பாரதி அசோசியேட் ஆன நியூஸ் பேப்பர். ஸோ அதுவும் தவறான ஆப்ஷன். 20வது கொஸ்டின் பாருங்க. வஞ்சினாலே உங்களுக்கு வந்து சேரர்கள் ஞாபகம் வரணும். ஓகே. வஞ்சி கேபிட்டல் சிட்டி வாஸ் லொகேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் பெரியார். தப்பு. வஞ்சி அப்படின்னாலே கரூர் உங்களுக்கு ஞாபகம் வரணும் கேபிட்டல் சிட்டி. ஸோ காவேரினா கூட நம்ம கரெக்டாக போடலாம். வஞ்சி சிட்டி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் அதர் நேம் பை தொண்டி. தொண்டி வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுவும் தவறானது. சேரா கண்ட்ரி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் குணநாடு. இது கரெக்ட். கொங்கு ரீஜன்ஸ் ரூல்டு பை ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் த சேராஸ். இதுவும் கரெக்டானது. ஸோ 3 and 4 தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஏன்ஷியன்ட் தமிழ் ட்ரேட் பார்ட்டர் சிஸ்டம் பண்டை மாற்று முறை ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. தே எக்ஸ்சேஞ்ச் பேடி ஃபார் சால்ட். அடுத்து பாருங்க. அதாவது நெல்லை உப்புக்கு மாற்றினார்கள், ஆட்டுப்பாலுக்கு ஈடாக தானியங்களை பெற்றனர். 2 கண்டிப்பா எனக்கு கிடையாதுன்னு தெரியும். 2 கிடையாதுனால 2 ஆப்ஷன் நீங்க எடுத்துடலாம். யவனர்கள், அதாவது கிரேக்கர்கள், ரொமானியர்கள் தான் யவனர்கள் சொல்லுவாங்க. தங்கம் கொண்டு வந்து மிளகு பெற்றனர். இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்டும் சரியான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தமிழர்கள் அரபு நாடுகளில் இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தனர். இதுவும் நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ 1, 3, 4 இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அகநானூறு என்ன சொல்லுது அப்படின்னா யவனர்களை பொன்னோடு, அதாவது
கோல்டோட வந்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு சொல்லுது. கரி அப்படின்னு நீங்க மீன் பண்றது வந்து மிளக சொல்றாங்க. ஸோ இது 3மே கரெக்ட்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்க. அருமின் சேரும் அகலிரு நடுநாள் மருகு விளக்கு உருத்து மாலை தூக்கி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த ஃபெஸ்டிவல பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்கறாங்க. விளக்குன்னு வருது. கார்த்திகை திருவிழாவ நீங்க மேட்ச் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் டியூரிங் த சங்கம் ஏஜ்ன்னு கேட்கறாங்க. காவேரி பூம்பட்டினம் கண்டிப்பா சங்கம் ஏஜ் போர்ட் தான் நமக்கு தெரியும். மதுரையில போர்ட் இருக்க வாய்ப்பு இல்ல. கடல் கிடையாது. அரிக்கமேடு அதாவது 2 வராது. 2 வராதனாலே உங்களுக்கு ஆப்ஷனே கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க அரிக்கமேடு. சோழர்களுடைய மீன்பிடி துறைமுகம் அரிக்கமேடு. கபடபுரம் கிடையாது. முசிறி கண்டிப்பா ஏன்ஷியன்ட் போர்ட்ன்னு நமக்கு தெரியும். ஸோ 135 தான் ஆப்ஷன். எலிமினேட் பண்ணதுலயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இன் விச் ரிவர் பெட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் சேரா காயின்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட்ன்னு கேட்கறாங்க. அமராவதி. அமராவதினாலே நம்ம கரூர், கோபிச்செட்டிப்பாளையம் இந்த சைடுலாம் இருக்கும். அமராவதி தான் சேரா. சேரர்கள் அப்படின்னா கேரளா, கோயம்புத்தூர், கரூர் இந்த பெல்ட் நீங்க பார்க்கணும். கொங்கு பெல்ட்ட பார்க்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? கரெக்ட்டா, இன்கரெக்ட்டான்னு எப்பவுமே பார்த்துக்கங்க. அபவுட் த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழகம். காவேரி பூம்பட்டினம். புகார்னாலும் காவேரி பூம்பட்டினம்னாலும் கரெக்ட் தான். இன்றைய மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. வாஸ் ஆல்சோ நோன் அஸ் அனுராதபுரம். அனுராதபுரம் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. ஸோ தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இவங்க கேட்டிருக்கிறது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1 தப்புனா 3மே போயிரும். உங்களுக்கு 2 and 3 மட்டும் தான் ஆப்ஷனா வரும். தேர் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ். அல்லங்காடி, நல்லங்காடின்னு சொல்லிட்டு 2 மார்க்கெட் இருந்துச்சு. கரெக்ட். எவனர்ஸ் ஹேட் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் வித் த ஏன்ஷியன்ட் தமிழ். கரெக்ட். ஏன்னா ரோம் மக்கள், ரோம்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ரோம் மக்களுடைய காயின் எல்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. அடுத்து பாருங்க. விச் புக் ரெஃபர்ஸ் டு எழுதொழில் அம்பலம் as a drawing and painting hall in the திருப்பரங்குன்றம் டெம்பிள் மண்டபம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை. இந்த லேட்டர் சோழா பீரியட் பிற்கால சோழர் காலத்தில் இறை இலி என்று சொல் பின்வருவனவற்றில் எதனுடைய தொடர்புடையதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் வந்து நிலம் வரி விலக்கு, நில வரி விலக்கு, லேண்ட் எக்ஸெப்டட் ஃப்ரம் டாக்ஸ். அதே மாதிரி பிராமணர்களுக்கு கொடுக்கிற நிலத்தை வந்து பிரம்ம தேயம்னு சொல்லுவாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 28th question. Which of the following statements about ancient Tamil Nadu are incorrect கேக்குறாங்க. Incorrect. Correct இல்ல incorrect. People lived in an occupational society. Occupation societyனா எக்ஸாம்பிள் என்ன தொழில் செய்றாங்களோ அந்த தொழிலை வச்சு அவங்கள ஜாதி அந்த மாதிரிலாம் இருந்தா அது கிடையவே கிடையாது தமிழ்நாட்டுல. There were caste difference among people, இதுவும் கிடையாது. They adopted a land-based லைஃப் ஸ்டைல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பீப்புள் ஃபாலோட் தேர் ஓன் ரிலீஜன் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் அப்படிங்கிறதுனால 1 and 2 தான் இதுக்கு ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசர்ஷன் ரீசன் எல்லாமே நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாகவும் டஃபாகவும் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸாக தான் உங்களுக்கு எடுத்திருக்கோம். இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு டியூரிங் த சங்கம் பீரியட் தமிழ்நாடு சொசைட்டி வாஸ் சென்டர்ட் அரௌண்ட் த ஹீரோயிக் ஏஜ். அதாவது நீங்க நடுக்கல் வழிபாடுலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தவங்க வந்து வீர மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு கல்லோ, அதாவது ஒரு கல்லோ இல்ல சிவலிங்கமோ வச்சு அவங்களோட சமாதிக்கு மேல கும்பிடுறதா இருக்கட்டும், இல்ல பள்ளிப்படை கோயில்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா கூட அதுல கூட வந்திருக்கும், மூவில வந்திருக்கும். ஸோ இது கரெக்டான அசர்ஷன். ரீசன் பாருங்க. தொல்காப்பியம் அண்ட் சங்கம் லிட்ரேச்சர் எக்ஸ்டென்சிவ்லி டிஸ்கஸ் த பிராக்டிஸ் ஆஃப் எரெக்டிங் ஹீரோ ஸ்டோன். தொல்காப்பியம் சங்க இலக்கியமும் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு, கால்நடை தாக்குதலில் இறந்தவர்களுக்கும் மாவீர கற்கள் அமைக்கும் வழக்கம் பற்றி விரிவாக பேசுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட். ஸோ போத் ஏ and R2 and R is a correct explanation of A தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. which of the following statements about condition of Tamil Nadu during the Sangam period are correct ன்னு கேக்குறாங்க. Kings and merchants lead a prosperous life. அரசர்களும் வணிகர்களும் வளமான வாழ்க்கை வாழ்ந்தனர். கரெக்ட். பாணர், பாடினியர், பொருணர், கூத்தர் ஆகியோர் அரசர்களையும் செல்வந்தர்களையும் நம்பி இருந்தார்கள். நிறைய படங்கள்ல பார்க்கலாம். ராஜா அவங்க செல்வந்தர்கள்லாம் இருப்பாங்க. யாராவது வந்து விதூஷகர்கள் கதை சொல்றது, காமெடி சொல்றது எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்கள நம்பி தான் இருந்தாங்க. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் செழித்தது. கரெக்ட். மக்களின் நுகர்வு வாஸ் லிமிட்டட்னு சொல்றாங்க. பீப்புள்ஸ் கன்சம்ஷன் வாஸ் லிமிட்டட்னு சொல்றாங்க. பட் அது அப்படி சொல்ல முடியாது. ஆல் த போஸ் கரெக்ட் ஆன்சர். 31வது கொஸ்டின் பாருங்க. எக்ஸாமின் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பண்டைய தமிழகத்தின் வேளிர் என்ற பழங்குடி தலைவர்களாக இருந்தனர். வேளிர் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அரங்கூர் அவயங்கள் சட்டசபைகள் மாநில நிர்வாகத்தை மேற்பார்வையிட்டன அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். மெகஸ்தானிஸ் இண்டிகா சோழ நாட்டை பற்றி பேசுகிறதுன்னு சொல்றாங்க. சோழ நாடு கிடையாது, பாண்டிய நாடை பற்றி பேசும். ஸோ இதுவும் தப்பு. முசிறி என்பது மேற்கு கடற்கரையின் உள்ள பண்டைய கால துறைமுகம் சொல்றாங்க. இது கரெக்ட்.
ஸோ 1 and 4 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இவங்க கேட்கறதும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்? அகைன் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் இன் 1835 கேட்கறாங்க. 1835 கிடையாது, 1875. அடுத்து லாலா லஜ்பத் ராய் அப்போஸ் த அப்பீல் ஆஃப் ஆரிய சமாஜ் டு த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ் இன் சப்போர்ட் ஆஃப் இட் சோஷியல் ரிஃபார்ம் ப்ரோக்ராம்னு கேட்கறாங்க. இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து அண்டர் கேசப் சந்திரசன் த பிரம்மா சமாஜ் கேம்பெயின் ஃபார் விமென்ஸ் எஜுகேஷன் கரெக்ட். வினோபா பாவே ஃபவுண்டட் த சர்வோதய சமாஜ் டு அமாங் ரெஃப்யூஜ், இதுவும் கரெக்ட். ஸோ கேட்டிருக்கிறது கரெக்ட், இது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 33rd கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் பிரம்மா சமாஜ்? நான் ஏன் நிறைய உள்ளுக்குள்ளன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம், நீங்க லாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துட்டு கரெக்டா தப்பான்னு பார்த்துட்டு ஏதாவது 1-2 பாயிண்ட் பார்த்துட்டு மூவ் ஆயிட்டு போயிட்டே இருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் பிரம்மா சமாஜ்? அது உருவ வழிபாட்டை எதிர்த்தது கரெக்ட். மத நூல்கள் விளக்குவதற்கு ஒரு அதாவது ப்ரீஸ்ட்லி கிளாஸ் அப்படிங்கும்போது ஒரு ஐயர் அந்த மாதிரி இருந்து இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருக்கக்கூடாது அப்படிங்கறது சொல்லுச்சு. ரெண்டுமே கரெக்ட். மூணாவது பாருங்க. வேதங்கள் தவறாது, அதாவது பாப்புலரைஸ் டாக்டரின் ஆஃப் தட் த வேதாஸ் ஆர் இன்ஃபாலியபிள், வேதாஸ் தான் அல்டிமேட் அப்படிங்கிறத மறுத்துச்சு. ஓகே, ஸோ தவறாது என்ற கோட்பாட்டை அது பிரபலப்படுத்தியதுங்கிறாங்க. இது தப்பு. ஸோ 1 and 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34th பாருங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர். ஓகே, chronological ஆர்டர் அபவுட் த லைஃப் ஆஃப் சோஷியல் ரிஃபார்மர் பெரியார்னு சொல்றாங்க. இதுல நீங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து 1925ல தான் பண்ணியிருப்பாரு. ஆன்டி லிக்வர் கேம்பெயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1920 1921களே பண்ணியிருப்பாரு. வைக்கம் சத்தியகிரகா வந்து 1924ல பண்ணியிருப்பாரு. சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியாலாம் ரொம்ப லேட்டரா தான் கொடுத்திருப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் ரெண்டர் த டைட்டில் பெரியார்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 1930ஸ்ல தான் கொடுத்திருப்பாங்க. நீலாம்பிகை அம்மையார் வந்து விமென்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்சி தலைமை தாங்கி இருந்தப்போ கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்க பார்க்கும்போது சி தான் ஆப்ஷன். அதாவது 23154 2னா பாருங்க ஆன்டி லிக்வன் கேம்பர், அவர் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்ப இருந்தது. அடுத்து மூணாவது வைக்கம் சத்தியகிரக 1924. காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ 1 வரும். அதுக்கு அடுத்து வந்து 5th அவருக்கு பெரியாருங்கிற பட்டம். அதுக்கு அடுத்து தான் யுனெஸ்கோவுடைய பட்டம். 35th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் பா ஜீவானந்தம்? பா ஜீவானந்தம் பத்தி ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன். வை ஐ எம் அன் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற புக் வந்து ஒரே ஒரு புக் பகத்சிங் வந்து எழுதியிருப்பார். அந்த புக்கை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டு பெரியார் கேட்டிருப்பார். ஸோ அவர் கேட்டுக்கிட்டதுக்காக பா ஜீவானந்தம் வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பார் வை ஐ எம் அன் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற புக்கை. ஸோ இன் 1934 பார்ட்டிசிபேட்டட் இருந்த வைக்கம் சத்தியகிரகான்னு சொல்றாங்க. 1934 தப்பு, 1924 அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனா பாருங்க, எலிமினேட் பண்ணியே உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஹி ஹாய்ஸ்டட் த நேஷனல் ஃபிளாக். சுசீந்திரம் கோவிலின் கோவில் வண்டி ஊர்வலத்தின் போது அதன் மேல் தேசிய கொடியை ஏற்றினார். கரெக்ட். 1932 அவர் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அதுல வந்து கலந்திருப்பார். அண்ட் சென்டென்ஸ் டு 6 months prison சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். ஸோ 2 and 3 தான் கரெக்டான ஆன்சர். 36 பாருங்க. கொடிகாத்த குமரன், அதாவது இன்கரெக்ட்லி மேட்ச்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்க, என்ன சங்கம்ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடிகாத்த குமரன் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர் அசோசியேஷன், இது தப்பு. இல்ல உங்களுக்கு இது தெரியலன்னு வைங்களேன், தெரிஞ்சதுல இருந்து நம்ம போவோம். வஉசி ஸ்வதேசி சங்கம், இது கரெக்ட். நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத் மாதா சங்கம், இது ரெண்டும் கரெக்ட். அப்ப இன்கரெக்ட்லின்னு கேட்டிருக்கிறதுனால இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அப்ப 2 4 எங்க இருக்க இல்லன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 1 and 3 மட்டும் தான் இன்கரெக்ட்லி மேட்ச் இருக்கு. இது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். இப்படி பாருங்க, கொடிக்காத்த குமரனோ இல்ல அர்த்தநாரி பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்தா கூட இந்த கொஸ்டினை கிராக் பண்ணலாம். 37th பாருங்க. ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ப்ராமினன்ட் சோலா ரூலர்ஸ் கேக்குறாங்க. சி ஒரு பேரா பாருங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரலாதன் பேர்லயே இருக்கு, சேரன் அப்ப இது தப்பு. இளஞ்சட் சென்னி, கோச்செங்கண்ணன், இவங்க கண்டிப்பா 2 பேரும் சோழர்கள் தான். நன்மாறன் கிடையாது. பெருநர் கிள்ளி, கிள்ளி வளவன், இந்த மாதிரி பேரெல்லாம் வர்றது வந்து சோழர்கள் தான். ஸோ 2 3 5 கரெக்டான ஆப்ஷன். என்ன ஏர்லி சோலாஸ் பத்தி கேட்கறாங்க, லேட்டர் சோலா பத்தி கேட்கல. லேட்டர் சோலா ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்லி மேட்ச் கேட்கறாங்க. மெட்ராஸ் மகாஜன சபா 1884 கரெக்ட். சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், இதுதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுவும் 1916 கரெக்ட். அவங்க நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிடுவாங்க, அதுவும் 1916 தான். விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் 1917, இதுவும் கரெக்ட். ஸோ எல்லாமே கரெக்ட். அடுத்து பாருங்க. ஸ்வராஜ், ஜஸ்டிஸ், திராவிடன், நவசக்தி. நீங்க ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல 3 முக்கிய தலைவர்கள் ஒவ்வொரு பத்திரிகை நடத்தியிருப்பாங்க. அதுல அது தெரிஞ்சிருந்தாலே நீங்க இதை வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ ஸ்வராஜ் அப்படின்னு கேட்கறாங்க, டி பிரகாசம். ஜஸ்டிஸ்ன்னு கேட்கறாங்க, ஜஸ்டிஸ் வந்து டி எம் நாயர்.
திராவிடன் வந்து பக்தவட்சலம், நவசக்தி வந்து திருவிகா. போட்டீங்கன்னா 39th வந்து உங்களுக்கு பி ஆப்ஷன் வந்துரும். 2143 2143. அடுத்த கொஸ்டின் 40வது கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சங்கர் லிங்கனார். சங்கர் லிங்கனார் தான் மொழிப்போர் தியாகி, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடுங்கிற பேர் கொண்டு வரணும், மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டவர். He belongs to Vidanagar district, correct. He demanded name change of Madras into Tamil Nadu, அதுவும் correct. He went on to fast unto death for 78 days and passed away on 13th October 1956. இதுவும் correct. So மூணு ஸ்டேட்மெண்ட்மே correct. தனித்தமிழ் இயக்கம், அதை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் பாயிண்ட் தெரியுமோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் பாளையக்காரர்ஸ்னு கேட்குறாங்க. பாளையக்காரர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், பாலிகர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பாளையக்காரர்களுக்கு மேற்கு தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகள் என 2 தொகுதிகள் உள்ளன. விஜயநகர் பேரரசு வந்து காக்கத்தியா டைனாஸ்டி கிட்ட இருந்து அடாப்ட் பண்ண ஒரு இதுதான் வந்து இந்த பாளையக்காரர் முறை. ஸோ யாரெல்லாம் வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்களோ, போராளிகளா இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் நிலத்தை கொடுத்து அவங்களெல்லாம் வந்து வரி வசூல் பண்ண சொல்லி விஜயநகர் எம்பையர் வந்து வச்சுப்பாங்க. இதுல வெஸ்டர்ன் பிளாக், ஈஸ்டர்ன் பிளாக்னு, அதாவது கிழக்கு மேற்குன்னு வந்து பிரிச்சிருந்தாங்க. இதுல கிழக்கு பகுதியை வந்து யார் ஆண்டா, மேற்கு பகுதியை யார் ஆண்டா, யார் தலைமை வகித்தா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய முக்கியமான அம்சமே. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாளையக்கார 2 பிளாக்ஸ், நேம்லி வெஸ்டர்ன் பிளாக் அண்ட் ஈஸ்டர்ன் பிளாக். இது கரெக்ட். வெஸ்டர்ன் பிளாக் ஹேட் மறவர் பாளையக்காரர்கள். வெஸ்ட் மேற்குல இருந்தவங்கள மறவர் பாளையக்காரர்கள்னு சொல்லுவாங்க. வித் மருது பிரதர்ஸ் அஸ் ஹெட்னு சொல்றாங்க. இது கரெக்ட். பட் மருது பிரதர் தப்பு. நெற்கட்டும் செவ்வலை ஆண்ட பூலித்தேவர் தான் வந்து இதுக்கு ஹெட்டா இருந்திருப்பார். ஸோ இது தப்பு. அப்ப 2 வரக்கூடாது அப்படின்னா பாருங்க, 2 எல்லாம் கேன்சல் பண்ணுங்க, உங்களுக்கு ஆப்ஷனே வந்துருச்சு. ஈஸ்டர்ன் பிளாக் ஹேட் தெலுங்கு பாளையக்காரர்கள் வித் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி as a head. இதுவும் கரெக்ட். ஸோ 1 and 3 தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, the Theosophical Society was founded by Madam H.P. Blavatsky and Henry Steele Olcott. H.S. Olcott படிச்சிருப்பீங்க. had their headquarters at ன்னு கேக்குறாங்க. நம்ம அடையார், மெட்ராஸ் இப்போ கூட இருக்கு. 18 குறிஞ்சிப்பாட்டு, திருக்குறள், வளையாபதி, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சதுல இருந்து போகலாம். எப்பவுமே தெரிஞ்சதுல இருந்து போங்க. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வளையாபதி வந்து 5 எபிக்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். இது 2 தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சி தான் தெரிஞ்சிடும். CADB. ஓகே. 44th பாருங்க, நடுக்கல், அதாவது ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆர் எரெக்டட் ஆன் தி மெமரி ஆஃப் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லைஃப்ஸ் இன் பேட்டில் அண்ட் கேட்டில் ரைட்ஸ். கரெக்ட். திருக்குறள் டிஸ்கிரைப் த ப்ரொசீஜர் ஃபார் எரெக்டிங் ஹீரோ ஸ்டோன் கிடையாது, தொல்காப்பியம் தாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் ஹேவ் தமிழ் பிராமின் கிடையாது, பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் இன் செங்கம் ரீஜியன் நியர் திருவண்ணாமலைன்னு சொல்றாங்க. அங்கே நடுக்கல் இருக்கு, பட் அது வந்து தமிழ் பிராமி இதுல இல்ல, வட்டெழுத்துல இருக்கு. ஓகே. ஸோ இதுவும் தப்பு. அப்போ 1 மட்டும்தான் ஆப்ஷன். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. கரெக்ட் இன்கரெக்ட்ல கொஞ்சம் கிளியரா இருங்க. The Archaeological Survey of India is a central government agency that manages archaeological sites and monuments in India. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தமிழ்ல இந்த கீழடியா இருக்கட்டும் தமிழ்நாடுக்கு, அதே மாதிரி இன்னும் வேறு சில இதுல எல்லாம் வந்து ஆர்கியாலஜிக்கல் ஒர்க் நடக்கிறதுக்கு நிறைய அவங்க ஃபண்டே கொடுக்கல. ஸோ தமிழ்நாடு என்ன பண்ணிக்கிச்சு, ஃபண்ட் பண்ணிக்கிச்சு. The government of Tamil Nadu has its own department for archaeology called தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜி. இதுவும் கரெக்ட். 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். இப்போ அயன் ஏஜ், ஓகே, அந்த இரும்பு அயன் ஏஜ் வந்து தமிழ்நாடுல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து இப்ப பண்ண ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து இருந்துச்சு. அது எந்த ஊருங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நேம் த கிங் வித் திஸ் கார்லாண்ட் ஃப்ளவர், அதாவது ஒவ்வொரு மாலை அவங்க பூ யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை வச்சு கேட்கறாங்க. சேர, சோழ, பாண்டியாஸ் கேட்கறாங்க. பனைமரப்பூ, வேப்பம்பூ, அத்திப்பூ கேட்கறாங்க. சேரர்களுக்கு வந்து மார்கோசா, அதாவது வேப்பம்பூ, சோழர்களுக்கு வந்து அத்திப்பூ, பாண்டியர்களுக்கு வந்து பனைமரப்பூ. தெரிஞ்சுக்கோங்க. 47th கொஸ்டின்ல மேட்ச் ஃபாலோயிங் எவிடன்சஸ் வித் சோர்சஸ் கேட்கறாங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காப்பர் பிளேட்ஸ், லிட்டரரி சோர்சஸ், மெகாலித்திக் மோனுமெண்ட்ஸ், காயின்ஸ், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அழகர் மலையில இருக்கு. காப்பர் பிளேட் செப்பேடுகள் வந்து வேள்விக்குடி அண்ட் சின்னமனூர். லிட்டரரி சோர்சஸ் கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பட்டினப்பாலை. மெகாலித்திக் மோனுமெண்ட் கேட்டிருக்காங்க, ஹீரோ ஸ்டோன்ஸ், அதாவது நடுக்கல். காயின்ஸ் கேட்டிருக்காங்க, சேர சோழ பாண்டியர்களுடைய காயின்ஸ். 48வது கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சங்கம் ஏஜ் கேட்கறாங்க. அரசாட்சி பரம்பரை, அதாவது அரச பரம்பரை மற்றும் அரசர் கோ என்று அழைக்கப்பட்டார். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கிரவுன் பிரின்ஸ் வாஸ் கால் கோமகன் அண்ட் யங் ஒன்னஸ் இளஞ்சேரல். பட்டத்து அரசர கோமகன்னும் அவருடைய தம்பி இளஞ்சேரல்னு சொன்னாங்க. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்.
லேண்ட் டாக்ஸஸ் வேர் கால் சுங்கம் அண்ட் டோல்ஸ் அஸ் இறை. இது தவறான ஸ்டேட்மெண்ட். த கோர்ட் வாஸ் கால் அரியணை. அரியணை கிடையாது, அரசவை. ஸோ இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். 1 and 2 தான். 1 and 2 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப 3 and 4 தான் இன்கரெக்ட். 49th பாருங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இதோடைய கடவுள்களை கேட்குறாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து என்னென்ன அனிமல்ஸ், மிருகங்கள் இதோட சம்மந்தப்பட்டதுன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான். குறிஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகன், முல்லைக்கு வந்து மாயோன் அதாவது திருமால், பாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொற்றவை, நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருணன், அண்ட் மருதமுக்கு பார்த்தீங்கன்னா இந்திரன். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வானவன், பல்லவன், வழுதி இதெல்லாம் வந்து எந்த சோழர்களையா, சேரர்களையா, பாண்டியர்களையா குறிக்குதுன்னு கேட்குறாங்க. வானவன் வந்து சேரர்களை, வளவன் வந்து கிள்ளி வளவன் ஞாபகம் வச்சுக்கோங்க சோழர்களை, வழுதி பாண்டியர்களை குறிக்கும். ஸோ இதோட வந்து 50 கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக பார்த்துருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதே மாதிரி பாலிட்டிக் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரி பார்ட் 1 இருக்கு, லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் இதை பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ ஆல்.